ராஜராஜன் காலமானவுடன் சோழ அரசனாக முடிசூட்டி கொண்டவர் ராஜேந்திர சோழன். அவரால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் தமிழர்களின் பெருமையை பறைசாற்றுகிறது. மாவீரன் முதலாம் ராஜேந்திர சோழன் தமிழ்நாட்டு வரலாற்றில் வேறு எவரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு புகழ் பெற்ற அரசர். தன்னுடைய சாதனைகளின் காரணமாக பரகேசரி, யுத்த மல்லன் உள்ளிட்ட விருதுகளையும், கடல் கடந்தும் சென்று நாடுகளை கைப்பற்றியதால் கடாரம் கொண்ட சோழன் என்ற பெயரும் பெற்றார். ராஜேந்திர சோழனின் காலம் தமிழர்களின் பொற்காலம் எனலாம். ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் சோழ நாட்டின் எல்லை வடக்கே கங்கை கரை வரையும் தற்போதைய மியான்மரான பர்மா கடற்கரை வரையும் பரவி இருந்தது. அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள் உள்ளிட்டவையும் ஸ்ரீ விஜய ராஜ்யங்களான ஜாவா, சுமத்ரா, மலேயா தீபகற்பம், தூர கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா உள்ளிட்டவையும் இவரது ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டன. வங்கதேச அரசர் தற்போதைய பீகார் வங்கதேச அரசர் மகிபாலனை வென்று அங்கும் தனது ஆட்சியை நிலைநாட்டினார் ராஜேந்திர சோழன். 1012 முதல் 1044 வரை அரசாட்சியை நிர்வகித்து வந்தார். ராஜேந்திர சோழன் வாழ்ந்த காலத்தில் கீழே ஆசிய கண்டத்தில் புகழ்வாய்ந்த சாம்ராஜ்யமாக திகழ்ந்தது சோழ சாம்ராஜ்யம். திரும்பிய பக்கமெல்லாம் வெற்றி கொடியை நாட்டியவர் ராஜேந்திர சோழன். 1019 தனது கங்கை வெற்றியை கொண்டாடும் நினைவாக 1023 ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் என்று புதிய தலைநகரை உருவாக்கி தன்னுடைய ஆட்சியை அங்கிருந்தவாறு நிர்வகித்தார். ராஜேந்திர சோழனின் அரசியர்கள் திருபுவன மாதேவியார், முக்கோகிலம், பங்கவன் மாதேவியார், வீரமாதேவி ஆகியோர் ஆவர். பிள்ளைகள் முதலாம் ராஜாதிராஜன், 2ஆம் ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன். பெண்கள் அருண்மொழி நங்கையார், அம்மங்கா தேவியார். சாளுக்கியர்கள் மீது படையெடுத்து அவர்களை வென்று சாளுக்கிய தலைநகரை கைப்பற்றியதுதான் ராஜேந்திர சோழனின் மகன் ராஜாதிராஜனின் முதல் பெரிய யுத்தமாகும். வெற்றியின் நினைவாக தனது தந்தைக்கு 2 துவார பாலகர் சிலைகளை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் வாயிலிலும் மற்றொன்று திருபுவனம் சரவேஸ்வரர் கோயிலிலும் வைக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழனின் இறுதி நாட்கள் மகத்தானவை. அப்போது சோழ நாடு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் பறந்து விரிந்து கிடந்தது. சக்கரவர்த்திக்கு அவனுடைய மகன்கள் உற்ற துணையாக இருந்து நாட்டையும் எல்லைகளையும் காத்து வந்தனர். என்றாலும் தான் வென்ற நாடுகளை தோற்ற அரசர்களிடமே பின்னர் ஒப்படைத்ததுதான் ராஜேந்திர சோழனின் பெருமை மிக்க குணமாக விளங்குகிறது.